Hello children, welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th Standard English Term 1, Prose 1, Sea Turtles. Sea Turtles அப்படின்னா கடல் ஆமைகள். கடலில் வாழ்கிற இந்த ஆமைகள் மிகவும் பெரியவைகளாக காணப்படும். இங்கே நமக்கு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடல் ஆமைகளோட படம் என்னெல்லான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த லாகர்ஹெட், த olive ridley, the leatherback, the hawksbill, the green sea turtle. இந்த 5 வகையான டர்ட்டில்ஸ் நமக்கு பிக்சர் தந்திருக்காங்க. நம்ம இந்த லெசனில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாவ் யூ சீன் டர்ட்டில்ஸ்? வேர் டு தே லிவ்? நீங்கள் கடல் ஆமைகளை பார்த்துருக்கீங்களா? அது எங்கே வசிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் டு யூ நோ அபவுட் டர்ட்டில்ஸ்? ஆமைகளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தேர்ட் ஒன் பாருங்கள், why do you think the turtles in the picture have names such as leatherback and hawksbill? அதாவது இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அங்கே கொடுக்கப்பட்ட இந்த டர்ட்டில்ஸோட நேமு ஏன் லெதர்பேக்கு, ஹாக்ஸ்பில் அந்த மாதிரி பேர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீடிங், லிசன் டு த டீச்சர் ரீடிங் திஸ் செக்ஷன். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் சீன் அ டாட்டாய்ஸ் இன் அ ஜூ ஆர் அ ரெப்டைல் பார்க். நம்மளில் நிறைய பேர் டாட்டாய்ஸை வந்துட்டு, அதாவது மிருகக்காட்சி சாலையில் அல்லது ஊர்வன இருக்கக்கூடிய அந்த ரெப்டைல் பார்க்கில் தான் நம்ம பார்த்துருப்போம். ரெப்டைல்னால் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களை பாதுகாத்து வைக்கப்படுகிற இடம் தான் ரெப்டைல் பார்க்கு. ஜூங்கிறது மிருகக்காட்சி சாலை. ஹவவர் நாட் மெனி would have seen its marine relative. சீ டர்ட்டிலுக்கும் இந்த கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்குள்ள உறவு நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் சின்ஸ் தீஸ் ரெப்டைல்ஸ் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் தேர் என்டையர் லைஃப் இன் த சீ. இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கடல்லையே ஸ்பெண்ட் பண்ணுது. தேர் ஆர் 7 ஸ்பீசிஸ் ஆஃப் மெரைன் ஆர் சீ டர்ட்டில்ஸ் இன் த வேர்ல்டு. உலகத்திலே 7 வகையான கடல் ஆமைகள் காணப்படுது. ஆஃப் தெம் 5 ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டர். இதில் 5 வகையான கடல் ஆமைகள் வந்து இந்திய கடலில் காணப்படுது. The olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and leatherback. இந்த 5 வகையான, நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 வகையான டர்ட்டில்ஸ் பிக்சர் பார்த்தோம் இல்லையா, இந்த 5 வகையான சீ டர்ட்டில்ஸும் எங்கே காணப்படுது அப்படின்னா இந்திய பெருங்கடலில் காணப்படுது. கம்பேர்ட் டு மோஸ்ட் டாட்டாய்ஸ், நிறைய டாட்டாய்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சீ டர்ட்டில்ஸ் ஆர் ஹியூஜ். கடல் ஆமைகள் வந்து ரொம்ப பெருசு. ஈவன் த ஸ்மாலஸ்ட் பீசிஸ் த ஆலிவ் ரிட்லி வெயிட் அப் டு 35 கிலோ வென் ஃபுல்லி க்ரோன். அதாவது கடல் ஆமைகளில் மிக சிறிய வகையான ஆலிவ் ரிட்லியோட முழுமையடைந்த ஒரு ஆலிவ் ரிட்லியோட வெயிட் வந்து 35 கிலோ. The largest of them all, the leatherback, grows to a length of 2.2 meters and each could weight as much as 700 kilogram. அதாவது இதில் இந்த 5 வகையான கடல் ஆமைகளில் மிக பெருசு எதுனா லெதர்பேக். இதனுடைய நீளம் வந்து 2.2 மீட்டர் நீளம். அதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 700 கிலோ, 700 கிலோ வெயிட் காணப்படுமா. Sea turtles live their life entirely in the oceans. இந்த கடல் ஆமைகள் வந்து தங்களுடைய முழு வாழ்நாளையும் கடல்லே தான் செலவழிக்குது. பட் they still have a connection with land. They must come ashore to lay eggs. ஆனால் இதுக்கு வந்து நிலத்தோடையும் இதுக்கு தொடர்பு இருக்கும். ஏன்னா அது முட்டைகள் இடுறதுக்கு கடற்கரைக்கு தான் வரும். Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. இன்றைக்கி நம்ம பார்த்த 5 வகையான டர்ட்டில்ஸில் 4 வகையான கடல் ஆமைகள் வந்துட்டு ரேராக காணப்படுற உயிரினமாகும். இதில் the olive ridleys however are still commonly seen nesting on sandy beaches all along our coast. நம்முடைய கடற்கரையில் மணற்பாங்கான இடங்களுக்கு வந்து முட்டையிட்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் ஆலிவ் ரிட்லி தான். அதுதான் காமனாக காணப்படுது. Put a tick mark for the correct and cross for the incorrect statements. First one, turtles are different from tortoise. இந்த கடல் ஆமைகளுக்கும் டாட்டாய்ஸுக்கும் வேறுபாடு காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு. எஸ், ஏன்னா டர்ட்டில்ஸுங்கிறது ரொம்ப பெருசாக காணப்படும், டாட்டாய்ஸ் ஸ்மாலாக இருக்கும். ஸோ நம்ம டிக் போட்டுக்கலாம். டர்ட்டில்ஸ் ஆர் sea animals. எஸ், ஸோ நம்ம டிக் போட்டுக்கலாம். There are 7 kinds of sea turtles in the world. எஸ், ஸோ நம்ம டிக் போட்டுக்கலாம்.
4th ஒன் பாருங்கள், sea turtles are very small. கடல் ஆமைகள் ரொம்ப சின்னதுன்னு கொடுத்துருக்கு, ஆனால் வெரி ஹியூஜ் இல்லையா? ஸோ ராங் போட்டுக்கலாம். turtles come ashore to lay eggs. கடல் ஆமைகள் வந்து முட்டையிடுவதற்காக கடற்கரைக்கு வருது. ட்ரூ, டிக் போட்டுக்கலாம். sea turtles come to rest on land. sea turtles வந்து ஒரு நாளாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கடற்கரைக்கு வராது, ஆனால் இங்கே வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ ராங், கிராஸ் மார்க் போட்டுக்கோங்க. 7th ஒன் பாருங்கள், ஆலிவ் ரிட்லீஸ் ஆர் த ஒன்லி sea turtles seen on Indian shores. இந்தியாவோட கடற்கரையில் அதிகமாக நம்ம பார்க்குற ஒரே ஒரு உயிரினம் ஆலிவ் ரிட்லி தான். ஸோ அதுக்கு நம்ம டிக் போட்டுக்கலாம். ஏன்னா மீதியெல்லாம் ரொம்ப ரேராக உள்ளது, இது வந்து காமனாக நம்ம பார்க்கக்கூடியது ஆலிவ் ரிட்லி மாத்திரம்தான். ஸோ நம்ம டிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளோசரி பார்க்கலாம். மெரைன், ஃபவுண்ட் இன் த சி, கடலில் காணப்படுற உயிரினங்களை தான் நம்ம மெரைன்னு சொல்லுவோம். ஃபவுண்ட் இன் த சி. ஸ்பீசிஸ், குரூப் ஆஃப் அனிமல் வித் காமன் ஃபீச்சர்ஸ், ஒத்த ஃபீச்சர்ஸை கொண்ட உயிரினங்களை மொத்தமாக குரூப்பாக இருக்கிறது தான் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறது. அதாவது ஒரே கேரக்டர்ஸ் காணப்படும் அந்த உயிரினங்களுக்கு. கோஸ்டல், லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த சி. கோஸ்டல்னாலே கடற்கரை, அதாவது ஒரு கடலோட கரை பகுதி, அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் கோஸ்டல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், கடற்கரை பகுதி அப்படின்னு சொல்லுவோம். பிக்சரில் பார்த்தீங்களா, நிறைய ஆமைகள் கரையில் ஊர்ந்து வரதை போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் நெஸ்ட்லிங்கிறது. ஆமைகள் வந்து முட்டையிடுறதுக்காக கரைக்கு வரும் இல்லையா, அதை தான் நெஸ்ட்லிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் அதிகப்படியான கடல் ஆமைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிப்பதற்காக வந்து தங்கி முட்டையிட்டு போகும். இதை தான் மாஸ் நெஸ்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அரிபாடா. ஆரிபாடா. In most part of the world, olive ridleys come ashore alone to lay their eggs. உலகத்தில் நிறைய பகுதிகளில் ஆலிவ் ரிட்லி மாத்திரம் தனியாக வந்து முட்டையிட்டு செல்லும். However, Odisha is one of only 3 places in the world where a phenomenon known as mass nestling or aribada take place. இதில் உலகத்திலே 3 இடங்களில் முக்கியமாக வந்து முட்டையிட்டு செல்லும். இதில் வந்து நம்ம இந்திய தேசத்தில் உள்ள ஒடிசா இந்த ஒரு பகுதி ரொம்ப முக்கியமானது. இங்கே தான் மாஸ் நெஸ்ட்லிங் நடைபெறும். On certain nights during the nestling season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. ஒரு குறிப்பிட்ட இரவில் அதாவது அதோட நெஸ்ட்லிங் சீசனில் வந்துட்டு முட்டையிடுற காலத்தில் thousands of female turtles, ஆயிரக்கணக்கான பெண் டர்ட்டில்ஸ் வந்து கடற்கரைக்கு வந்துட்டு ஒரே நேரத்தில் கடற்கரைக்கு வந்து தன்னுடைய முட்டைகளை இட்டு செல்லுமாம். ஸோ இதுபோல் நடக்கிற இந்த சம்பவத்துக்கு தான் மாஸ் நெஸ்ட்லிங் அப்படின்னு பேர், அல்லது அரிபாடா அப்படின்னு பேர். ஓகேவா? செக்ஷன் 2, டேக் டர்ன்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலவுடு. இந்த பகுதியை உங்களை சத்தமாக வாசிக்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் அண்ட் பாஸ் அண்ட் அண்டர்லைன் த நியூ வேர்ட்ஸ். 2 பேராக சேர்ந்து ரீட் பண்ணிவிட்டு புதிய வார்த்தைகளுக்கு அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் தியர் மீனிங்ஸ் ஃப்ரம் த டிக்ஷனரி. இதோட மீனிங்கை டிக்ஷனரியிலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. மார்ச் மாதத்துக்கும் ஜனவரி மாதத்துக்கும் இடையில் ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ் என்ன பண்ணோன்னா கடற்கரைக்கு வந்து முட்டைகளை இட்டு செல்லும். This is quite a problem for them as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. அதாவது இந்த மாதிரி கடற்கரைக்கு வந்து முட்டையிடுறதுக்காக வருது இல்லையா, இது வந்து அவைகளுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும், ப்ராப்ளம் தான். எப்படின்னா அந்த டர்ட்டில்ஸோட ஃப்ளிப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது லிம்புன்னு சொல்லுவோம், ஒரு கைகள் போன்று காணப்படும், அது துடுப்பு போல் காணப்படும். அதை வச்சு தான் கடலில் ஸ்விம் பண்ணி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லியாக ஒரு கஷ்டம் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்லி எந்த கஷ்டம் இல்லாமல் அழகாக நீந்தும். ஆனால் அது லேண்டில் வந்துட்டு அந்த ஃப்ளிப்பர்ஸை பயன்படுத்தி தான் மூவ் பண்ணி லேண்டில் வரணும். அது ரொம்ப அதுக்கு கடினம். The turtle has to haul itself laboriously onto the beach. ஹால் அப்படிங்கிறது நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா புல் வித் ஃபோர்ஸாக நம்ம இழுக்கிறோம் இல்லையா, அதுதான் ஹால் அப்படிங்கிறது. லேபரஸ்லிங்கிறது வித் கிரேட் எஃபர்ட், ஒரு பெரிய முயற்சி எடுத்து பண்ணுறதான் லேபரஸ்லி. இங்கே
அது கடற்கரைக்கு வெளியில் வரணுன்னா அதிகமாக தன் முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது கடற்கரைக்கு வருது. தென் இட் சூஸஸ் அ ஸ்பாட் வெல் அவே ஃப்ரம் த ஹை டைட் லைன். இப்போது அது தனக்கான முட்டையிடுறதுக்கான ஒரு இடத்த சூஸ் பண்ணணும். பெரிய அலைகள்லாம் வந்து போகிற இடத்தையும் தாண்டி முட்டையிடுறதுக்கான சரியான ஒரு இடத்த சூஸ் பண்ணணும். Here, it scoops out a nest cavity 45 cm deep into which it lays about 100 eggs. நெக்ஸ்ட்டோட கேவிட்டி எவ்வளோ, அது அந்த குழி வந்து எவ்வளோ ஆழம் தோண்டும் அப்படின்னா 45 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 1.5 அடி ஆழம் தோண்டுமா. கிட்டத்தட்ட 100 முட்டைகளை அதில் இடுறதுக்கு ஏற்றாற்போல் குழிகளை தோண்டும். இங்கே பக்கத்தில் பிக்சர் பாருங்கள், எவ்வளோ பெரிய குழியை தோண்டி அது முட்டை எடுத்து பார்த்தீங்களா? பிக்சர் பார்த்தீங்களா? ஈச் எக் இஸ் இன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அ டேபிள் டென்னிஸ் பால். ஒவ்வொரு முட்டையும் ஒரு டேபிள் டென்னிஸ் பால் எப்படி இருக்குமோ அதோட சைஸில் காணப்படும். Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. அதுக்கு முட்டையிட்ட பிறகு என்ன பண்ணும், அந்த குழியை அந்த மறைத்து வைக்கும். ஹேமப்ளகஸ் அப்படின்னா டிஸ்கைஸ் அல்லது ஹைட் அப்படின்னு அர்த்தம். அது அந்த முட்டைகளை மறைத்து வைக்கிறதுக்காக மண்ணுகளை போட்டு ஃப்ளிப்பர்ஸை பயன்படுத்தி மண்ணை போட்டு மூடி வைக்கும். தட் தென் இட் ரிட்டர்ன்ஸ் டு த sea. இது முடிஞ்சதுக்கப்புறமா கடலுக்குள்ளே போயிடும். The eggs are left to incubate under the warmth of the sun. இந்த முட்டைகள்லாம் அது குஞ்சு பொரிக்கிறதுக்காக அங்கே இருக்கும். இன்குபேட்டுங்கிறது அடக்காக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கோழி வந்து முட்டைகள் மேலே படுத்து அடக்காக்கும் இல்லையா, அதை போல் இங்கே அது மண்ணை போட்டு மூடுது, சூரியனோட வெப்பத்தில் அது அடக்காக்கப்படுது. ஓகேவா? In many places around the world, local people follow the tracks of the turtles to its nest. உலகத்தில் நிறைய இடங்களில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, லோக்கல் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த டர்ட்டில்ஸை ஃபாலோ பண்ணி அது முட்டையிடுற இடத்த ட்ராக் பண்ணி வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங். அதோட முட்டைகளை சாப்பிட்றதுக்காக அதை கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் டு டிக் அப் அண்ட் ஈட் த எக்ஸ் பை ஃபாலோயிங் த சென்ட் லெஃப்ட் பை த டர்ட்டில். இந்த டர்ட்டில்ஸ் வந்து ஒரு இடத்துல முட்டையிட்டு போகுதுன்னா அங்கே வந்து ஒரு சென்ட், ஒரு ஸ்மெல் காணப்படும். இந்த ஸ்மெல்லை பயன்படுத்தி ஜாக்கல்ஸ், அதாவது நரி, அப்புறம் நாய், அப்புறம் பன்றி, இதுகள்லாம் வந்துட்டு அந்த முட்டைகளை தோண்டி எடுத்து சாப்பிட்றதுக்காக அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வரும். Those eggs that escape such people and predators catch 45 to 60 days later. இன்னொரு அதர் அனிமலை கொன்று சாப்பிடக்கூடியது தான் ப்ரெடிட்டாஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து இந்த மற்ற ப்ரெடிட்டாஸ் கையிலேருந்து எஸ்கேப் ஆன எக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 45 to 60 டேஸில் அது பொரிக்க ஆரம்பிச்சிடும். கேட்சுங்கிறது குஞ்சு பொரிக்கிறது. இந்த கேட்ச்லிங்ஸ் ஸ்லாஸ்னால் கட்டு, அந்த குஞ்சு பொரிச்ச அந்த முட்டைகள் என்ன செய்யும், வெடிக்கும், அப்படி கட்டாகி the catchling slash open the leathery egg shell with the help of a tiny egg tooth. அந்த முட்டையில் உள்ள ஒரு எக் டூத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பல் இருக்கும், அந்த நோஸ் மாதிரி, அதை பயன்படுத்தி முட்டையை உடச்சி வெளியில் வரும். திஸ் இஸ் லைக் a razor blade at the tip of a catchling snout. அது எப்படி காணப்படும்னா, அந்த ஸ்னவுட்டுங்கிறது மூக்கு போன்ற ஒரு பகுதி, அது ரேசர் பிளேட் போல் காணப்படும். அதுதான் அந்த முட்டையை உடைக்கிறதுக்கு அதை பயன்படுத்தி குஞ்சுகள் வெளியே வருது. when most of the eggs have catched, நிறைய முட்டைகள் வந்து பொரிஞ்சு வெளியில் வரும். the catchlings push themselves upward through the sand and emerge on the surface of the beach. இப்போ இந்த கேட்ச்லிங்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், இந்த குஞ்சிகள்லாம் கடற்கரை மணல் மேல் பகுதிக்கு வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறமா ஃப்ரம் ஹியர் தே மேக் அ ஹரீட் டேஷ் டு த sea. இங்கே வந்ததுக்கப்புறமா சீக்கிரமாக கடலுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி செய்யும். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளோசரி பார்க்கலாம். ஃப்ளிப்பர்ஸ்ங்கிறது ப்ராட் ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்விம்மிங். நீந்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய தட்டையான இறக்கை போன்ற துடுப்பு போன்ற ஒரு பகுதி தான் ஃப்ளிப்பர்ஸ். ப்ரெடேட்டர்ஸ்னால் அனிமல்ஸ் தட் கில் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட்டு. ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை உணவுக்காக கொண்டு சாப்பிடும் இல்லையா, அவங்கள தான் ப்ரெடேட்டர்ஸ்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹால். புல் வித் ஃபோர்ஸ், ஒரு விசையோட, ஒரு உந்து விசையோடு இழுக்கிறது தான் ஹால் அப்படிங்கிறது. ஸ்லாஸ் அப்படின்னா கட் பண்ணுறது, அதுதான் ஸ்லாஸ் அப்படிங்கிறது.
வெட்டுறது, ஸ்லாஷ்னா கட்டுன்னு அர்த்தம். லெபரஸ்லி வித் கிரேட் எஃபர்ட். லெபரஸ்லி அப்படின்னா ஒரு பெரிய முயற்சியோடு செய்யக்கூடிய, அதிகமான முயற்சி பண்ணி செய்கிறது தான் லெபரஸ்லி அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள் ஸ்னவுட். ஸ்னவுட் அப்படின்னா பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். ஒரு அனிமலோட நோஸ் அந்த பாயிண்ட் பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்னவுட் அப்படிங்கிறது. கேவிட்டி ஏன் ஹாலோ ஸ்பேஸ், ஒரு வெற்றிடம், அதை தான் கேவிட்டி அப்படிங்கிறது. ஒரு குழி போல் தோண்டுது இல்லையா, அதுதான் கேவிட்டி. எமர்ஜ் அப்படின்னா கம் அவுட், வெளியில் வர்றது. அடுத்து கேமோஃப்ளாக், ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங். கேமோஃப்ளாக் அப்படின்னா மறைச்சிக்கிறது, ஹைட்னா மறைக்கிறது இல்லையா, டிஸ்கைஸ் சம்திங் எதையாவது மறைக்கிறது தான் கேமோஃப்ளாக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்குபேட், கேட்ச் எக்ஸ் யூஸிங் வார்ம்த். வெப்பத்தை பயன்படுத்தி முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு வெளியில் வர்றது தான் இன்குபேட், அதாவது அடைக்காத்தல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர் தி ஸ்டேட்மெண்ட் ரைட். இங்கே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு சரியா. டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் டிக் தம் இஃப் தே ஆர் கரெக்ட். அது சரியாக இருந்தால் உங்கள் பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணி கரெக்ட் டிக் போட சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தம் இஃப் தே ஆர் ராங். தவறாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷேர் யுவர் ஆன்சர்ஸ் இன் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ் கம் அஷோர் அட் நைட் டு லே எக்ஸ். எஸ் இஸ்ன்ட் இட். ஃபீமேல் ஆலிவ் வந்து இரவு நேரத்தில் தான் கடற்கரைக்கு வந்து முட்டைகளை இடுறதுக்கு வரும். ஸோ நம்ம டிக் கொடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், த எக்ஸ் ஆஃப் அன் ஆலிவ் ரிட்லி ஆர் இன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அ கிரிக்கெட் பால். ஆலிவ் ரிட்லியோட முட்டைகள் வந்து கிரிக்கெட் பால் சைஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ராங். அது எப்படி இருக்கும், டென்னிஸ் பால் போல் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அங்கே ராங் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், ரிட்லீஸ் கம் டு லே தியர் எக்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஜான்வரி. எஸ், அது ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே தான் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து முட்டைகளை இடும். ஸோ நம்ம டிக் போட்டுக்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், த டர்ட்டில்ஸ் யூஸ் தியர் பிளிப்பர்ஸ் அண்ட் மேக் அ ஹாலோ ஃபார் தியர் நெஸ்ட். எஸ், அது பிளிப்பர்ஸை பயன்படுத்தி தான் முட்டையிடுறதுக்கு குழியை தோண்டும். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், த கேட்ச்லிங்ஸ் யூஸ் அ டைனி எக் டூத் டு கம் அவுட் ஆஃப் த எக்ஸ். எஸ், அந்த முட்டையிலேருந்து வெளியில் வர அந்த குஞ்சு எதை பயன்படுத்தும், டைனி எக் டூத்து. அந்த டூத்தை பயன்படுத்தி தான் அந்த முட்டையை உடச்சி வெளியில் வரும். ஸோ நம்ம டிக் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு யூ நோ. டு யூ நோவில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, there is an interesting aspect of sea turtle biology. இங்கே வந்து sea turtleோட ஒரு பயாலஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். The temperature inside the egg determines the sex of the embryo while it is growing. அதாவது ஒரு முட்டையில் ஒரு அந்த குஞ்சு வளரும்போது அந்த உள்ளுக்குள்ளே காணப்படுற டெம்பரேச்சர் தான் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நிர்ணயிக்குமா. when the eggs develop at 27 degree to 28 degree Celsius ஒன்லி மேல் கேட்ச்லிங் ஆர் ப்ரொடியூஸ்டு. அதோட வெப்பநிலை வந்து 27 டிகிரிலேருந்து 28 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது அது வந்துட்டு மேல் கேட்ச்லிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அட் 30 டிகிரி செல்சியஸ் ஒன்லி ஃபீமேல் கேட்ச்லிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. 30 டிகிரி செல்சியஸில் உருவாச்சுன்னா அது பெண் ஆமைகளை உருவாக்கும். An equal mix of male and female catchling is produced only when the eggs incubate at precisely 29 degree to 30 degree Celsius. அதாவது 29 டிகிரி செல்சியஸ் டு 39 டிகிரி செல்சியஸில் உருவாகிற கருமுட்டைகள் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தட்ஸ் ஆல் சில்ட்ரன். நீங்கள் இன்னும் மிஸ்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிஸ்ஸு போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் வந்து செக்ஷன் 3 அண்ட் புக் பேக் எக்ஸசைஸை சேர்த்து போடுறேன். Okay, thank you children. Thank you for watching. Like, share and subscribe.